Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil karim wal Qur'anil hamid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. هل جزاء الإحسان إلا الإحسان صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وفضل الأولياء وفقار المتقين تاج أمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا آمين. புகழ்ச்சியும் புகழ்வதற்கு கத்தியான எல்லாமதெல்லாம் உரித்தாரமாக சாந்தியும் சமாதானமும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நாதாக்கள் சுபதாக்கள் ஷாலிஹ்கள் மீதும் குறிப்பாக நிர்வாணத்தினாலே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் என்று நிலவரமாக சில முகங்கள் மென்மையாகவும் சில முகங்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய தெய்வத்தின் நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் வெண்மையாக கொண்டதாக இருந்தவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ் நபியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி வான்வரையில் சொல்லும் பொழுது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்பிலே தவிர நான் உலகத்திலே படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வரையில் சொல்லி காட்டுகின்றான். மனித படைப்பினுடைய நோக்கம் என்பது இந்த உலகத்தில் வாழும் போது நல்ல முறையிலே அமல் செய்து நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அதிகமாக வணக்க வழிபாடுகளில் சிறைத்தவராக நன்மையுடைய பொக்கிஷங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே உலகம் என்பது நாளை நாம் மரணிப்பதற்கு பின்பாக மறுமை என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரமான உலகிற்கு நம்மால் இயன்ற அளவு நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நன்மைகளை விளைவிக்கக்கூடிய இடமாக இந்த பூமி இருக்கின்றது. அதனால்தான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளும் பொழுது அதிகமான முறையிலே நன்மைகளை கொண்டு நீங்கள் விளைச்சல் செய்து கொள்ளுங்கள். அந்த விளைச்சலுடைய பிரதிபலனை நீங்கள் நாளை மறுமையிலே நீங்கள் உங்களுடைய பதிவேட்டிலே நீங்கள் காண்பீர்கள் என்ற செய்தியும் மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. பொதுவாக இந்த உலகத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஏனைய எல்லா சமுதாயத்தினர்களுக்கும் அதிகமான ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். மற்ற சமுதாயத்தை ஒப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுள் காலம் என்பது மிகவும் குறைவானதாகும். அந்த குறைவான ஆயுள் காலத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களின் மூலமாக நீண்ட நாட்கள் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து வந்த முன்னாள் காலத்து சமுதாய மக்களுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களாகிய நமக்கு மட்டும்
சின்ன அமல் செய்தாலும் மிகப்பெரிய நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹதீஸ் ஷரீஃபில் அறிவித்து தருகின்றார்கள். ஒரு முறை சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலகட்டத்திலே ஒரு வயதான பெண்மணியை கடந்து செல்கின்றார்கள். அந்த வயதான பெண்மணியை கடந்து செல்லும் பொழுது அந்த பெண்மணி ஒரு கபருக்கு முன்னால் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றது. இதை பார்த்து சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், ஏம்மா அழுகுறீங்க, எதற்காக அழுகுறீங்க, என்ன காரணத்துக்காக நீங்க அழுகுறீங்க என்று அந்த வயதான பெண்மணியிடத்திலே சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த வயதான பெண்மணி சொல்கின்றார், என்னுடைய மகன் இளம் வயதிலே இறந்து விட்டார், என்னுடைய கொஞ்ச வயசுலேயே இளம் வயசுலேயே மௌத்தாகி விட்டாரு, அதனால நான் அழுகிறேன் என்று அந்த வயதான பெண்மணி சொன்ன உடனேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், உன்னுடைய மகன் எத்தனை வயசு இறந்தாங்க, எத்தனை வயசுல உன் பையன் இறந்தாங்க கேட்கும் பொழுது அந்த வயதான பெண்மணி சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய மகன் 300 வயசுல இறந்துட்டார், 300 வயசுலேயே இறந்துட்டாரு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்ன பொழுது சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஏமா உன்னுடைய மகன் 300 வயசுல இறந்ததுக்கே நீ இப்படி அழுகிறீயே, இதற்கு பின்னால் கடைசி காலத்தில் ஒரு உம்மத் வருவார்கள், அந்த உம்மத்தார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் எவ்வளவு என்று சொன்னால் 60க்கும் 70க்கும் மத்தியிலே அவர்கள் அதிகமாக வாழ்வதே அவர்களுக்கு பாக்கியமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட உம்மத்துல நீங்களும் உங்களுடைய குழந்தை பிறந்திருந்தால் என்ன செய்வீங்க என்று அந்த வயதான பெண்மணியிடத்திலே சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான செய்தியை நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இந்த உம்மத்தார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் என்பது பைன 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட அந்த ஆயுள் காலம் தான். இந்த குறைவான ஆயுள் காலத்திலே நாம் எந்த அளவிற்கு அதிகமாக நம்மால் இயன்ற அளவிற்கு அதிகமாக அமல் செய்து அந்த அமல்களின் மூலமாக முன்னாள் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய அந்த ஆயுள் காலத்துடைய அமல்களை பெற வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களுக்கு மட்டும் குறைவான ஆயுள், ஆனால் அந்த குறைவான ஆயுளே அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிறிய நன்மைக்கும் கூட அதிகமான நன்மை அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நம்முடைய ஆயுள் வேண்டுமானாலும் குறைவானதாக இருக்கலாம், ஆனால் அந்த அமல்களில் அந்த ஆயுள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தார்கள் மீது செய்த கருணையை போன்று இதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் தஆலா செய்யவில்லை. அதே போன்று இந்த உம்மத்தார்களுக்கு செய்த ரஹ்மத்தை போன்று அல்லாஹ் தஆலா வேறு எந்த உம்மத்துக்கும் ரஹ்மத் கொடுக்கவே ரஹ்மத் செய்யவில்லை. அந்த அளவிற்கு தனி பெரும் கிருபையாக தனி பெரும் அருளாக இந்த உம்மத்தார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தனி பெரும் கருணையும் அருளையும் அல்லாஹ் தஆலா உம்மத்தார்கள் மீது கொடுக்கின்றான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உம்மத்திலே ஒரு மனிதர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆரோக்கியமாக இருந்த காலகட்டத்திலே நல்ல உடல் திடகாத்திரமாக இருந்த காலகட்டத்திலே அவர் செய்யக்கூடிய அமல் செய்திருந்தார் என்று சொன்னால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர் வயதான காலகட்டத்திலே அமல் செய்ய முடியாமல் அவர் தவிக்கின்ற பொழுது அவர் இளமையான காலகட்டத்திலே ஆரோக்கியமான இந்த காலகட்டத்திலே அவர் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா இவர் நோயாளியாக இருக்கும் பொழுது அதே போன்ற நன்மை இவருக்கு எழுதுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஆனால் இதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த உம்மத்தாருக்கும் அது போன்ற நன்மைகள் கொடுக்கப்படவில்லை. செஞ்சா நன்மை எழுதுவாங்க, செய்யலன்னா எழுத மாட்டாங்க. ஆனால் இந்த உம்மத்தாருக்கு மட்டும் செய்தாலும் நன்மை, செய்ய சொல்லி நினைத்தாலும் நன்மை, செய்ய சொல்லி ஏவினாலும் நன்மை என்ற இது
போன்ற செயல்பாடுகளில் இந்த உம்மத்தார்கள் வாக்கியம் பெற்றவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இந்த உம்மத்தார்களுக்கு மட்டும்தான் நியத்து வச்சாலே கூடி. இதற்கு முன்னால் வாழ்ந்த இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல அமல் செய்ய போகிறேன் என்று மனசுல நினைக்கிறார் சொன்னா அந்த மனசுல நினைச்சது காரணமாக அமல் அந்த மனிதருக்கு நன்மை எழுதக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தாருக்கு மட்டும் அல்லாஹ் செய்த கருணை என்னவென்று சொன்னால் இவர்கள் ஏதேனும் ஒரு நன்மையை செய்ய நாடுகின்றார்கள். உதாரணமாக ஒரு மனிதர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உழைப்பின் மூலமாக ஒரு பகுதியை நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் அவர் எண்ணுகின்றார். ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய சம்பாத்தியம் இல்லை. அவர் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு தர்மம் செய்த நன்மையை வழங்கி விடுகின்றார் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டிவிட்டு இதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த உம்மத்தார்களுக்கும் நியத்துக்கே கூலி கொடுக்கப்பட்டதில்லை. இந்த உம்மத்தார்களுக்கு மட்டும் நியத் அவர்கள் மனதில் நினைத்தாலோட நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணினால் கூட அல்லாஹ் தஆலா அந்த நியத்திற்கு பகரமாக நன்மை எழுதுகின்றார் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே தபூக் யுத்தம் நடைபெறுகின்றது. தபூக் யுத்தத்தின் பொழுது தபூக் யுத்தம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்பாக நடைபெறுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த தபூக் யுத்தத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சஹாபாக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவருக்கும் யுத்தத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. தபூக் யுத்தம் நடைபெற்ற காலம் என்பது மிகவும் சிரமமான காலம், ஒரு கஷ்டமான காலம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் வாகன வசதிகள் கூட இல்லாத அளவிற்கு மிகவும் சிரமத்திற்குள்ளான நேரத்திலே அந்த யுத்தம் ஏற்பட்டது. அப்பொழுது சில சஹாபாக்கள் போருக்கு வர வேண்டும், யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சஹாபாக்கள் இருந்த நிலையிலும் வாகன வசதியின் காரணமாக வறுமையான காலத்தில் யுத்தம் வந்ததன் காரணமாக அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களை மதீனாவிலே விட்டு சென்றார்கள். மதீனாவிலே விட்டு சென்றதற்கு முன்பாக தபூக் யுத்தத்திலே சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார்கள், நாம் எவ்வாறு இந்த யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தோமோ அதே போன்று இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும், யுத்தத்திலே ஷஹீதாக வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிய வேண்டும் என்று எண்ணம் வைத்து மதீனாவிலே தங்கி இருந்தார்கள் அல்லவா, வர வேண்டும் என்ற ஆசையோடு அவர் மதீனாவில் இருந்தார்கள் அல்லவா, அந்த சஹாபாக்களுக்கும் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். யுத்தத்திற்கு வரவில்லை, எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா யுத்தத்தில் கலந்து கொண்ட நன்மையை வழங்குகின்றார் என்ற செய்தியோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இந்த உம்மத்தார்கள் நியத்து ஏதேனும் நல்ல காரியம் செய்ய நினைச்சால் அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுகின்றான். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனாக இந்த உம்மத்தின் மீது இருக்கிறான் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு பாவம் செய்தான் என்று சொன்னால் பாவம் செய்ய மனிதன் நினைக்கின்றான், நினைச்ச உடனே அல்லாஹ் தஆலா மலக்கை அழைத்து இந்த மனிதன் பாவம் செய்ய நினைத்து விட்டான், இவர் பெயரிலே ஒரு தவறை நீங்கள் எழுதுங்கள், குற்றத்தை எழுதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதில்லை. மாறாக அந்த மனிதன் பாவம் செய்ய நினைக்கின்றான், நினைத்தது மட்டும்தான் அவன் நினைக்க மட்டும்தான் செய்கின்றான், இன்னும் செய்வதற்கு அவன் தயாராகவில்லை, செய்யவில்லை என்று சொன்னால் அவன் அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ் தஆலா நம்மை நாளை பிடித்து விடுவானோ, நாம் செய்யக்கூடிய அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நாளை மறுமையிலே தண்டனை தந்து விடுவானோ, மக்களுக்கு மத்தியில் நம்மை துன்புறுத்தி விடுவானோ, அசிங்கப்படுத்தி விடுவானோ என்று அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அந்த பாவத்தை விட்டு விலகிவிட்டார் என்று சொன்னால் அந்த நினைத்த பாவத்தை கூட அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மையாக அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த பாவத்தை விட்டதின் காரணமாக நன்மை எழுதுகின்றான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தம்முடைய தேவையாக இருக்கட்டும், தம்முடைய தேவைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தாருக்கு நன்மையாக ஆக்கியிருக்கின்றார். உதாரணமாக உணவு என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு உரித்தானதாக இருக்கின்றது, தூக்கம் என்பது மனித சமுதாயத்திற்கு உரித்தானதாக இருக்கின்றது, வேலை என்பது ஒரு மனித சமுதாயத்திற்கு உரித்தானதாக இருக்கின்றது. இவை அனைத்துமே துன்யா சார்ந்த காரியங்களாக நாம் பார்த்தாலும் இவையும் மனிதனுடைய அன்றாட வாழ்வில் அடிப்படையாக இருக்கின்றது. அந்த அடிப்படை விஷயங்களில் கூட ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலை நினைப்படுத்தும் யார் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறையின் பிரகாரம் ஷரியத் என்ன முறையில் தூங்க சொல்லியிருக்கின்றதோ அது போன்ற வழிமுறை அவர் தூங்கினார் என்று சொன்னால் அந்த தூக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நன்மையாக எழுதுகின்றான். ஒரு மனிதன் வியாபாரம் செய்கின்றார், அந்த வியாபாரத்திலே ஹராமிலே அவர் பேணி ஷரியத் சொன்னவாறு ஹலாலான முறையில் அவர் வியாபாரத்தை நடத்தினார் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தின்
தஆலா நன்மை எழுதுகின்றான். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினருக்காக உழைக்கின்றான், செலவு செய்கின்றான், அந்த செலவினங்கள் ஹலாலானதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த செலவு செய்யக்கூடிய அந்த தர்மத்தினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா இவருடைய நேர்மையான நன்மையின் புறமாக எழுதுகின்றான் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். நம்முடைய தேவைக்காக நம்முடைய மனைவி மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் கூட தனக்குரித்தானதாக இருக்கும். அந்த விஷயங்கள் கூட அல்லாஹ் தஆலா உம்மத்தாருக்கு மற்றும் நன்மை இழுத்து அவருடைய அமல்களுடைய பற்றுகளை மென்மேலும் உயர்த்துகின்றான் என்ற செய்தியை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஹஜ்ரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவராகிய ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ்களை சொல்லிக் காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் இரவிலே நின்று வணங்குகிறார் என்று சொன்னால் என்ன நன்மை அவருக்கு கிடைக்குமோ, ஒரு மனிதர் ராத்திரி நின்று இரவு நீண்ட நேரம் வணங்குறாரு, அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே போன்ற நன்மையை நான் தூக்கத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று அறிவிக்கின்றார்கள். இதனுடைய விளக்கத்திலே மேம்பட்டு நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஷரியத் சுன்னத்தின் பிரகாரம் ஒரு மனிதர் ஒருவோடு தூங்கி சுன்னத்தான வழியிலே சுன்னத்துகளை வலது பக்கத்திலே தலையை கை வைத்து தன்னுடைய கண்ணத்தை கீழே வைத்து படுக்கும் பொழுது இது போன்ற நன்மைகளை இரவு வணங்கியதுடைய நன்மையை இந்த மனித தூக்கத்திலே பெற்று விடுகின்றார் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராகிய ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதனால்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா உம்மத்தார்கள் செய்யக்கூடிய எந்த விதமான நன்மையும் அல்லாஹ் தஆலா வீணானதாக ஆக்குவதில்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய மான்மறையிலே சூரத்து ரஹ்மானில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். சூரத்து ரஹ்மானிலே 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நன்மையான காரியங்களுக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் கூலி இருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து கேட்கின்றான். நன்மையான காரியம் ஒன்று இருக்கின்றது, அதற்கு நன்மையை தவிர வேறு எதுவும் கூலி இருக்கின்றதா என்று மனிதரை அல்லாஹ் தஆலா பார்த்து வான்மறையிலே மூன்று கேள்விகளை கொடுக்கின்றான். அதனால் நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பல்வேறு விதமான சவால்களை இந்த மனிதனுடைய பற்றோடு இருக்கின்றான் என்ற செய்தியும் மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்ளலாம் சின்ன நன்மை தானே என்று நாம் இன்னி சாதாரணமாக விடக்கூடிய அந்த நன்மைகள் கூட அல்லாஹ்விடத்தில் மிக பெரிய அந்தஸ்தை பெற்று இந்த மனிதனை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடியதாக ஆக்கி இருக்கின்ற செய்தியும் பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். முஹம்மது இப்னு முன்கதிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியார் அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்திலே மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சீடர்களெல்லாம் கேட்கின்றீர்கள், எதன் காரணமாக நீங்கள் அழுகின்றீர்கள், உங்களுடைய பாவத்தை இனி நீங்கள் அழுகின்றீர்களா என்று கேட்கும் பொழுது அப்பொழுது முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், நான் என்னுடைய பாவத்தை இனி வருத்தல, என்னுடைய பாவத்தை இனி நான் அழுகல, அதற்கு மாறாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் பெருசா ஒரு நினைச்சிருப்பான், நான் அந்த காரியத்தை சிறுசாக என்னுடைய மனதில் எண்ணி அதை நான் விட்டு இருக்கணும் என்ற எண்ணத்தின் காரணமாக நான் அழுகிறேன் என்று செய்தனா முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னதாக வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் நாம் எண்ணக்கூடிய சின்ன காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய 99 திருநாமங்களிலே அல்லாஹ்விற்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இந்த திருநாமங்களிலே ஷக்கூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருநாமம் இருக்கின்றது. ஷக்கூர் என்று சொன்னால் நன்றி செலுத்துவர். பொதுவாக ஒரு மனிதன் இன்னும் பிற மனிதனுக்கு ஏதேனும் உதவி செய்தால் நன்றி செலுத்துவார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த பெயரிலே அல்லாஹ் தஆலா இந்த தன்மையை வைத்திருக்கின்றார். எந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்துகிறார் என்று சொன்னால் கானல்லாஹு ஷக்கூரா, அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். யாருக்கு என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தி மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் எந்த ஒரு சின்ன அமலையும் நீங்கள் அற்பமாக கருதி விட்டு விடாதீர்கள். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய முஸ்லிமான சகோதரை பார்த்து புன்முறுவலாக சிரிப்பது கூட தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அந்த சின்ன விஷயத்தை கூட இது சின்ன விஷயம் தான், இது என்ன வந்துட போகுதுன்னு நீங்கள் அதை அற்பமாக நீங்கள் கருதி நம்பி இழந்து விடாதீர்கள் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பற்றி சுட்டிக்காட்டும் பொழுது நபித்தோழர் மத்தியிலே சுட்டிக்காட்டுகின்றார்கள். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய படை பட்டாளத்திலே மிக அதிகமாக குதிரைகளை அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தார். அழகான குதிரைகள், மிகவும் அற்புதமான குதிரைகள் போன்ற வண்ண விரிந்த குதிரைகள் அல்லாஹ் தஆலா சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குதிரை படைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது
ஒரு குதிரையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அசருடைய நேரம் தவறிவிடுகின்றது. அசருடைய தொழுகையுடைய நேரம் தவறிவிட்ட உடனேயே சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய ரப்பினுடைய நெருக்கத்தை, என்னுடைய ரப்பினுடைய சிந்தனை விட்டு தூரமாக்கி இந்த குதிரை தானே என்று இருக்கக்கூடிய எல்லா குதிரையையும் குர்பானி கொடுத்து விட்டார்கள். எல்லா குதிரையும் குர்பானி கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கொடுத்ததின் நோக்கம் என்ன? ரப்பினுடைய நிலையை விட்டு என்னை பிரித்தெறியது இந்த குதிரை தானே, இந்த வஸ்து தானே. அல்லாஹ் குர்பானி கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா குதிரையை விட அதிகமாக ஓடக்கூடிய காட்டை சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தான் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா ஒன்றிற்கு பகரமாக மற்றொன்றை அதைவிட சிறந்ததாக வழங்கினார். குதிரை ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் ஓடும் என்று சொன்னார், அதைவிட அதிகமாக ஓடக்கூடிய காட்டை சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி அந்த காட்டில் அவர்கள் எவ்வாறு பயணம் செய்வார் என்று சொன்னார். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே ஒரு மாசத்துக்குள்ள எவ்வாறு நடந்தார் சொன்னார், எவ்வளவு தூரம் நடப்பாரோ அந்த நாளையுடைய நடையெல்லாம் ஒரே நாளிலே சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காட்டின் மூலமாக அவர்கள் சென்று அந்த இடத்தை சென்று விடுவார் என்ற செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உபகாரங்களில் பிரதி உபகாரங்கள் மேன்மையானது என்பது அதைவிட அதை சிறந்ததாக அவருக்கு முன்னால் கொடுத்ததை விட சிறந்ததாக இருக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். அப்பொழுது அந்த கடந்த கால மனிதன் ஒரு நாள் அவர் காட்டின் பக்கமாக செல்கின்றார். காட்டின் பக்கமாக செல்லும் பொழுது வானிலிருந்து ஒரு அசரீரி கேட்கின்றது. இந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அந்த மனிதனுடைய தோட்டத்தில் நீங்கள் மழை பொழியுங்கள் என்று ஒரு அசரீரி கேட்கின்றது. வானத்தை இவர் பார்க்கின்றார். வானத்தில் எந்த விதமான சத்தம் வந்து அறிவியும் தெரியல. வானம் பிளேனா இருக்கு. இன்னும் சில நேரம் கழிச்சு நடக்கின்றார். இதே போன்ற அசரீரி கேட்கின்றது. வானத்தை பார்க்கின்றார். வானத்தினுடைய மேகங்கள்லாம் நெருங்கி கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. மழை பெய்ய தொடங்கியதுடைய அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய பொழுது ஆற்றினுடைய அந்த ஓடையிலிருந்து ஒரு ஓடை பெய்கின்றது. அந்த ஓடையிலிருந்து தூரத்தில் அந்த ஓடை மற்றொரு மனிதனுடைய தோட்டத்தின் பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த தோட்டத்தினுடைய ஓரத்திலே ஒரு மனிதன் நின்று அந்த தோட்டத்தில் வரக்கூடிய தண்ணியை அந்த மற்ற தோட்டத்தின் பக்கமாக அவர் திருப்பி விட்ட பொழுது திருப்பி விடுகின்றார். உடனே இதனை பார்த்த அந்த மனிதர் நேரடியாக அந்த மனிதத்தை சென்று கேட்கின்றார், எதற்கு அவருடைய பெயர் என்ன என்று கேட்டனுடைய வானிலிருந்து அல்லாஹ் தஆலா மலக்கள் மூலமாக எந்த மனிதனுடைய பெயரை அல்லாஹ் தஆலா சொன்னானோ அந்த மனிதனுடைய பெயர் அந்த தோட்டக்காரர் சொன்ன உடனே திரும்ப கேட்கின்றார், எதன் காரணமாக என் பெயரை கேட்கிறீங்க, எதன் காரணமாக என் பெயரை கேட்கிறீங்க என்று சொன்னுடைய உங்களுடைய பெயரை சொல்லி வானிலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. அசரீரி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை இந்த மனிதனுடைய தோட்டத்திலே மழை பொழியுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தது. இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் மழை பெய்யவில்லை. உங்கள் தோட்டத்தில் மட்டும் மழை பெய்வதற்கான காரணம் என்ன, என்ன அமல் செய்கிறீர்கள் என்று கேட்ட உடனேயே அந்த மனிதர் அந்த தோட்டக்காரர் சொல்லி காட்டுகின்றார், நான் என்னுடைய வருமானத்தில் வரக்கூடிய அந்த விளைச்சலை 3 பகுதிகளாக பிரிப்பேன். முதலாவது ஒரு பங்கு அதை நான் தானமாக ஆகிவிடுவேன், தர்மம் செய்து விடுவேன். இரண்டாவது ஒரு பங்கை என்னுடைய குடும்பத்தார்களுக்காக நான் வைத்துவிடுவேன். மூன்றாவது ஒரு பங்கு எடுத்து என்னுடைய விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக் கொண்டு என்னுடைய விளைச்சலுக்குள்ளாக போட்டுவிடுவேன். இது போன்று நான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் சொன்ன உடனேயே இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் மழை பெய்யாவிட்டாலும் என்னுடைய இடத்திற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த மழையை பொழிவிப்பான் என்று அந்த தோட்ட மனிதர் சொன்னார் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸையும் முஸ்லிம் ஷரீஃப் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால் ஒரு மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து அவர் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தினுடைய அந்த தான தர்மத்தின் பொறுத்து அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்த்தினான் என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஹஜ்ரத் சையதுனா உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கின்றார்கள். மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து சஹாபாக்கள் மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். செய்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலிருந்து உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, யார் அழகான முறையில் ஒளி செய்து 2 ரக்அத் தொழுகின்றார்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை, அந்த மனிதருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்
தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று சொன்ன உடனேயே உமர் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சபைக்குள்ளாக ஓடி வந்து சொல்லி காட்டுகின்றார்கள், மா அஜ்வது ஹாதா, மா அஜ்வது ஹாதா, இதை விட அழகான விஷயம் என்ன இருக்க முடியும், இதை விட ரொம்ப அழகான விஷயம் என்ன இருக்க முடியும். ஒரு மனிதன் நல்ல முறையில் ஒழிச்சு ரெண்டே ரக்காத் தொழுதார் என்று சொன்னா அந்த தொழுகையின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சுவனத்தை பொறுப்பேற்றினான் என்று சொன்னார். இந்த விஷயத்தை விட என்ன அழகான விஷயம் இருக்க முடியும் என்று சொன்ன உடனேயே பின்னால் இருந்து சின்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தமிடுகிறார்கள், உமர் இப்னு ஆமிரே, நீங்கள் இப்போதுதான் வந்தீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைவிட ஒரு சிறப்பான செய்தியை சொன்னார்கள், இதைவிட ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொன்னார்கள், அதை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு பின்வரக்கூடிய செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். யார் ஒழுங்கு செய்துவிட்டு இந்த வார்த்தையை சொல்கின்றார்களோ, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நமக்கு தெரிந்த வார்த்தை தான். ஒழுங்கு செய்து முடித்தவுடனேயே அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒரு மனிதர் சொன்னார் என்று சொன்னால் ஃபுத்திஹத் லஹு அப்வாபு, அந்த மனிதருக்காக சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கின்றது. எத்தனை வாசல்கள்? சுவனத்தினுடைய 8 வாசல்கள் அந்த மனிதருக்காக திறக்கின்றது. அந்த மனிதர் எந்த வாசல் வழியாக நுழையணும் நினைக்கின்றாரோ அந்த வாசல் வழியாக அவர் நுழையட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த அந்த ஹதீஸை ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள். சின்ன விஷயம் தான். ஒரு செய்தி முடிச்ச உடனே அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒரு மனிதர் சொன்னார் என்று சொன்னால் சுவனத்துடைய 8 வாசல் இந்த மனிதனுக்காக திறந்திருக்கின்றது. எந்த வாசல் வழியாக அவர் போன் நினைக்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அந்த வாசலை அவர் நுழைவிப்பான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் இது போன்ற சின்ன அமல்களை கூட நீங்கள் அற்பமாக கருதி நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய வாழ்நாள் நீங்கள் எடுத்து அமல்படுத்தி வாரும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மேன் மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இன்று நாம் ஒளி செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நாம் பேருதலாக செய்கிறோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒளி செய்யும் பொழுது கிபிலாவை முடியுமானால் கிபிலாவை நோக்கி ஒளி செய்ய வேண்டும். தண்ணீரை குறைந்த முறையில் நாம் செய்யும் பொழுது அந்த தண்ணீருடைய குறைவான தண்ணீரை நாம் செய்யக்கூடிய உதவி என்பது அல்லாஹ்விடத்திலே இன்னும் அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியும் மேன் மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூஹ் தொழுகை மஸ்ஜித் நபவியிலே சுபூஹ் தொழுது விட்டு வீட்டிற்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அன்னி ஜுவையா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் வரக்கூடிய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சுபூஹ் தொழுது விட்டு அன்னி ஜுவையா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். ஜுவையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஸல்லால உட்கார்ந்து சுபூஹ் தொழுது முஸல்லால உட்கார்ந்து அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்து மனைவி தஸ்பீஹ் செய்த பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருக்காங்க, அடுத்து வெளியே போயிடுறாங்க. வேலைகளுக்காக வெளியே போயிட்டாங்க. நீண்ட நேரம் கழிச்சு லுஹாவுடைய நேரம் வருது. லுஹாவுடைய நேரம் பணியாசத்தை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. காலையில எந்த இடத்துல தன்னுடைய மனைவியை பார்த்தாங்களோ அதே இடத்துல தான் தஸ்பீஹ் செய்து இருக்காங்க. அதே இடத்துல உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், மனைவியிடத்து, ஏமா ஜுவைரியா, காலையில நான் அவரை பார்த்துட்டு போனேனே, அந்த நேரத்திலிருந்து இப்போது இந்த இடத்துல உட்கார்ந்து நீ தஸ்பீஹ் செய்றீங்களா என்று கேட்டோன்னே ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று உம்மை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அம்மா ஜுவைரியா, நான் இடத்திலே காலை வந்து சென்றேன், சுபூருக்கு பின்னால் வந்து சென்றேன், என்னுடைய தேவையெல்லாம் முடித்துவிட்டு லுஹாவுடைய தொழுகை தொழுதுவிட்டு இடத்திலே வந்திருக்கின்றேன். இவ்வளவு நேரம் நீ செய்த அந்த தஸ்பீஹுக்கு பகரமாக 4 வார்த்தை நான் கற்றுத்தரேன், 4 வார்த்தை நான் கற்றுத்தரேன். அந்த 4 வார்த்தைகளை 3 முறை நீ சொன்னீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு நேரம் செய்த எல்லா தஸ்பீஹுக்கும் அந்த 4 வார்த்தை பகரமானதாக ஆகிவிடும் என்று சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமா கற்றுத்தரட்டுமா என்று மனைவியிடத்திலே கேட்கின்றார்கள். வீரா ரலியல்லாஹு தஆலா யா ரசூலல்லாஹ், சீக்கிரம் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்கின்றேன் என்று வரக்கூடிய அந்த திக்ரை சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி போற்றி புகழ்கிறேன் என்று சொன்னால் அதத கல்விக்கு, இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத படைப்புகள் இருக்கின்றன, எல்லா படைப்புகளுடைய எண்ணிக்கை அவருக்கும் அல்லாஹ்வை நான் புகழ்கின்றேன்.
அதத கல்கிஹி வலிலா நஃப்ஸிஹி. இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை யார் யாரெல்லாம் பொருந்திக் கொள்கின்றானோ அந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் அல்லாஹ்வை நான் புகழ்கின்றேன். ஒரு சினத் அரிசிஹி, அல்லாஹ்வுடைய அரிசி எவ்வளவு கனமானதாக இருக்குமோ அந்த கனமான அளவிற்கு நான் அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன் என்று சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது வார்த்தையை சொல்லி காட்டிவிட்டு ஒரு மிதாத கலிமாத்திஹி, இன்னும் இந்த அல்லாஹ்வுடைய சொற்கள் எந்த அளவு எல்லா மக்களுக்கும் இருக்குமோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று இந்த 4 வார்த்தைகளை கற்றுத் தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி வ இலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தைகளை யார் ஒரு மனிதர் காலையில் 3 முறை சொல்லி வருகின்றாரோ அந்த மனிதர் மாலை வரை திக்ர் செய்த தஸ்பீஹ் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார். அதே போன்று ஒரு மனிதர் மாலை நேரத்தில் இந்த திக்ரை செய்தார் என்று சொன்னால் மறுநாள் காலை வரை அவர் நீண்ட நேரம் தஸ்பீஹ் இந்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னி ஜுவையா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுத் தந்த அந்த செய்தியும் அல்லாஹ்வை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தாருக்கு கொடுத்த ஆயுள் குறைவானதாக இருக்கும். ஆனால் அந்த ஆயுள் செய்யக்கூடிய அமல்கள் நன்மை அல்லாஹ் தஆலா பெரியதாக ஆக்கியிருக்கின்றார். சின்ன அமல்கள் மூலமாக பெரிய நன்மையை அடைக்க முடியும். சுவனத்தை அடையக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சின்ன வரிசைகளில் வைத்திருக்கின்றார். அதனால் இது போன்ற சின்ன அமல்களை நம்முடைய வாழ்நாளில் அமல்படுத்தி அதன் மூலமாக சுவனம் செல்லக்கூடிய நன்மையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய காலமெல்லாம் அவனுடைய நினைவிலே வாழ்ந்து அவனுடைய நினைவிலே மன்னிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நமக்கு பிடித்த அடியாரத்தோடு அல்லாஹ் தஆலா நம்மை சார்ந்தவர்களின் சந்ததிகள் சமுதாயம் அல்லாஹ் தஆலா ஆக்கிய புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.